உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். திருநீரை செல்வி மங்கையர்க்கரசி. எனக்கு ஒண்ணுமே பேசுறதுக்கு மனசு வர மாட்டேங்க. ஏன்டா? வாழ்க்கை என்பது இணைந்து வாழ்வதற்குத்தான். உண்மையா இல்லையா? ஆனா அதுக்கு மாறுபட்ட குணமும் மனநிலைகளையும் பெற்று இப்பொழுது வேதனை அடைந்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையா? கால்ல வந்துட்டு வாங்க. இப்போ உன் மனைவியை போய் நீ பார்த்து பேசுனியா? ஏன் பேசல? சொன்னா வருத்தப்படுவீங்களா? அவ வேணும் வேண்டாம்ங்கிற ஒரு முடிவு உடனே கிடைக்கணும் என்பது உன்னுடைய கருத்து. அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு குழப்பமான மனநிலைகள் உங்க வீட்டு பக்கம் இருக்கிறது. அங்கிருந்து ஒரு முடிவு உங்களுக்கு தெளிவாக கிடைக்க வேண்டுமா வேண்டாமா? இவனை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்கு முன்னால் அந்த சின்ன மாமனாரை போய் பார்க்க சொல்லு. ஒரு முறை பார்த்துட்டு என்னைய வந்து நீ பார். அங்க ஒரு ரகசியம் உனக்கு தெரியும். அதை பற்றி பிறகு பேசி உன்னை செம்மையாக்கி தாரேன். ஜெயிச்சு தாரேன். குழப்பம் இல்லாமல் சென்று வென்று வெற்றியுடன் வேண்டும். சரியாயிரும். இந்தாமா மதியம் சாப்பிட்டு போங்க, ஆத்திரப்பட்டு போயிடாதீங்க. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு உடம்புல ஒரு பக்கம் வலி வேதனை. யாருக்குப்பா? என்ன வலி? கரெக்டா சொல்லுங்க. என்ன வலி? கணைய வலி. டாக்டர்கிட்ட செக் பண்ணீங்களா? கால் வந்துட்டாங்க. தாலி போட்டு கோயிலுக்கு நேர்ந்திருக்கிறது யார் நேர்ந்திருக்கா? மாங்கல்யத்தை கோயிலுக்கு செலுத்த வேண்டும் என்று நேர்ச்சி செய்தது யாரம்மா? வா. எந்த கோயிலுக்கு? எந்த கோயிலுக்குக்கா? அங்கே எங்க இருக்கா பத்திரகாளி? எதுக்காக அப்படி வேண்டுதலை பண்ண? சரி, அப்படின்னு இல்லை, வருகிறேன். கால் வந்துட்டு வரலாம். வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போனப்பா. 3.25 ஆண்டுகளாக தொழிலாளர் மனக்குழப்பமும் வேதனையும் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா? உயிருக்கு போராட்டத்துக்குரிய நிலைகளிலிருந்து மீறி இப்போ வந்திருக்க. இப்போ கடன்களாலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மனக்குழப்பத்தாலும் துயரமுற்று வாழ்க்கையை செம்மையாக்க முடியாத துயரத்தில் ஆளுகிறாய். வேற என்ன வேண்டும் உனக்கு? அந்த பரிசத்தை உறுதியாக்கி தரேன். மனக்குழப்பம் இல்லாம நடத்தி தரேன். வெற்றி உண்டு. காப்பாத்திடுறேன். சந்தோஷமா இருக்கு. சாப்பிட்டு போ. கால் வந்துட்டு வாக்கா. மஞ்சள் குங்குமம் மன்னவன் ஒருவன் நெஞ்சம் நிறைய வாழ்த்துக்கள் ஏந்தி. அவர் யார்? யாருடைய தாலியை நேர்ந்திருக்கிறீர்கள்? என்ன பெயர்? யார் அப்படி உங்களுக்கு செய்ய சொன்னது? அப்படியா? இவனுடைய உடல் ஆரோக்கியத்தை பத்தி உனக்கு எதுவும் மனக்கசப்புகளா? கால் வந்துட்டு வா. மனக்குழப்பமாக வா. முருகா, நம்பினார் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு. வா. ஒரு அம்மா
ஒரு கோயில்ல போய் தியானம் இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு சத்தம், உன் மகனுக்கு 40 வயதுக்கு மேல் ஆயுள் கிடையாது, ஆகையினால் இதை உனக்கு சொல்ல உரைத்தேன் என்று ஒரு குரல். அந்த குரல் கேட்டவுடனே அவங்க என்னைய தேடி வந்தாங்க. அவங்களுக்கு ஆயுள் பூஜைகளை செய்யக்கூடிய நிலைகளை உருவாக்கி காப்பாற்றப்பட்டது. இது ஒரு நிலை. அதுபோல ஒரு நாள் இரவு நீ தொயிலுகிற பொழுது ஒருவர் வந்து பேசுவது போல இவருடைய ஆயுளுக்கும் ஆரோக்கியத்துக்கும் பங்கம் வருவது போல் உனக்கு ஒரு குரல். அதுல இருந்து நம்ம மாங்கல்யத்துக்கு பங்கம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு தெய்வ சாங்கிருத்தியத்தில் உன்னுடைய தாலி அர்ப்பணமாக்கப்பட்டது. அந்த நிலை ஏற்படுவது என்பது உண்மையா அல்லது அது வெறும் கற்பனையா என்ற ஒரு ஐயப்பாடு. அது கற்பனை அல்ல மகளே, உண்மை. ஆனால் இவன் இறக்க மாட்டான், காப்பாற்றப்படுவான். கால் வந்துவான். இல்ல வேற என்னமா வேணும்? வேற என்ன வேணும்? பையன் உன் பையனை கொண்டு வந்து வீடு கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஆந்திர மாநிலத்தில் இருக்கிறான், வீட்டுக்கு வருவான். வாப்பா, உன் உள்ளத்துல சந்தேகமான மனப்பான்மை இருக்கா? இந்தா வர வைக்கிறேன். நல்லா சென்று வென்று வெற்றியுடன் வாருங்கள். கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு. பொம்பளை பிள்ளை திருமணத்தை பற்றி யாராவது கேட்டு வந்தீங்களா? வாப்பா. பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ இறைவனை நம்பி வந்தாயா, இல்லை ஒருவனை நம்பி வந்தாயா? கால் வந்துட்டு வாங்க. யாரெல்லாம் வந்தீங்க? அமைதியா இருங்க. எனக்கா? தாயாரை தந்தை மறந்தாலும். பக்கத்துல வாப்பா. என்னப்பா செய்யணும் உன் பிள்ளைக்கு? இங்க வாக்கா, எக்கா பக்கத்துல வா. வாய முடிக்கா, கண்ணையும் முடிக்கா. சரி, உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். ஒரு தாலி ஏற ஒரு தாலி இறங்க என்னும் நிலைகளை அடைந்தவள் உன் மகள். இது அடுத்து ஒரு திருமணம் என்று நடந்தால் அது 3வது மனமாகவே இருக்கும். அப்படி முதல் திருமணத்தோடு அவள் வாழ்ந்திருந்தாள் என்றால், ஒன்று அவளை கட்டிய கணவனுடைய வீட்டில் பெரியோர்களுடைய ஒருவருக்கு கண்டம் ஏற்படும், இல்லை என்றால் அவளை பெற்ற தாய் தந்தையரில் ஒருவருக்கு கண்டம் ஏற்படும். இதுதான் அவள் இந்த உலகத்துக்கு வாங்கி வந்த ஏடு. அந்த ஏட்டின்படி பார்த்தால் 3வது திருமணம் ஏமகால தூதனுக்கு ஒரு பொழுதும் பழி இல்லை. அடுத்து நடக்கிற திருமண வாழ்வு அவளுக்கு நிலையானதாக இருக்கும். அது அவளுக்கு கலைவு இல்லாததாக இருக்கும். சொந்த வீடு வாசல் உள்ள உறவினரில் ஒருவன் வந்து கட்டுவான். கால் ஒன்று சொல்லலாம். வேற என்னப்பா வேணும்? இந்தா வெற்றிகரமாக நடத்தி தரேன். இங்க ஒரு நாள் கூட்டு வா, ஒரே நாள்ல சரி. அங்க தள்ளி இருக்கியா? கூட்டு வா, சரியாக்கி தரேன். பௌர்ணமி கூட்டு வாப்பா. சந்தோஷமா இருக்க செல்லங்களே, போயிட்டு வாங்க, சாப்பிட்டு போங்க. கர்பதாமிக்கு அடுத்து சேலத்திலிருந்து தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தவங்க. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? கல்யாணம் முடிச்சாச்சே?
உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக உங்களுடைய தொழில் சகட யோகத்துல நடக்கும். மேலும் கீழுமாய் நிலையில்லாத வருமானமும் ஏமாற்றமும் நடந்தாச்சு. இந்த நிலையில இருந்து மாற்றி நான் வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? ஜெயிச்சு தாரேன். வேற என்னப்பா வேணும்? திருமணத்தில் இருக்க தோஷத்தை நீக்கி ஜெயிச்சு தாரேன். ஆயுளும் செம்மையாக்கி தாரேன். 3:30 என்னை பார்த்து போலாம். கர்மசாமிக்கு கால் வந்துட்டு வரலாம். கல்யாணம் மாணவரே சௌக்கியமா? உங்கள் கண்ணான கண்மணியும் சௌக்கியமா? சௌக்கியமா? கல்யாணம் முடித்தாலும் 2 பேருடைய மனநிலைகளும் ஒற்றுமைக்குரிய நிலைகளாக இல்லாமல் மன உபாதையும் வேதனையும் பெற்று வருகிறார்கள். அதனால இது குடும்பத்துக்கு உகந்த நிலைகளாக இருக்குமா, அல்லது வேற ஏதால மாந்திரிகத்தால் ஏதும் தவறுகள் நடந்து இந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கிறதா? ஆரம்பத்தில் இருந்த நன்மைகள் இப்பொழுது இல்லையே, இடையில் எதுவும் குழப்பம் நடந்திருக்குமோ என்ற ஒரு ஐயப்பாடும் சந்தேகமும் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. உங்கள் வீட்டு எல்லைக்கு சென்றால் மாரியம்மன் ஒரு தெய்வம் உண்டு. இருக்காங்களா? அங்கே நான் கர்ப்பசாமியும் அந்த எல்லையில உண்டு. கால் வந்துட்டு வரலாம். வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, இவங்க வயிறெறிய உங்களுடைய வேதனைகளை மற்றவர்கள் உறவினர்களில் சிலர் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் உங்களுக்கு இடம் வீடு சம்பந்தமான விஷயத்தில் குழப்பங்கள் உண்டு. இந்த பிள்ளைகள் வாழ்க்கையான விஷயத்திலும் அதனாலவே எதிர்ப்புகள் நடந்தது உண்டு. இதுதான் அதற்கு காரணங்கள். வேற என்ன வேண்டும்? 3 மாதங்களுக்கு பிறகு தொழில் அமையும், செல்வமும் கிடைக்கும். கால்வரி சனி பகவானுடைய பெயர்ச்சியினால் நடந்தது. அதை ஜெயித்து நல்லாக்கி தரேன். பக்கத்தில் வந்தால் தானே ஊதி புத முடியும். நல்லா இருக்கட்டும். 3 முறை என்னைய பார்க்க வரணும், சரியாயிருவீங்க. போயிட்டு வாங்க. இப்ப சாப்பிடாம போனா தப்பு. அதுதான் விஷயம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அதே மேட்டூர் பகுதியிலிருந்து ஒருவன் வாப்பா. மேட்டூர் யாருடா? ஏன் திருமணம் பற்றி கேட்டு வந்தவங்க யாரும் உண்டா? யாருக்கு? பையனுக்கு. உங்களுக்கு கால் வந்துட்டு வா. முதல்ல பையன், அதுக்கு அங்கிட்டு பொண்ணு. சிங்கார வேலவனை தொழுதோம் இருங்கோம். ஆமா, சேந்தனை செங்கோட்டு வெப்பனனை. திருச்செங்கோடு எங்க இருக்கு? முருகனை கும்பிட்டுருக்கீங்களா? செங்கோட்டுவனை அவர் வாராரு, அதான் கேட்டேன். செங்கோட்டு வெப்பனன் அர்த்தநாதி உச்சி தீர்த்தம் வாங்கினீர்களா? வெரி குட். கால் வந்துட்டு வாங்க. நீங்க வண்டி கொடுங்க. ஒவ்வொரு சாமி தண்ணி அடிக்கி, நம்ம வெண்ணி அடிப்போம். அதெல்லாம் என்ன பழக்கம்? என்ன நம்முடைய மார்க்கத்துக்கு தவறானது தானே? உண்மையா இல்லையா? வருக மகனே வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக வறுமை புயலில் சிக்கி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். இப்பொழுது கடன்களாலும் மனக்குழப்பத்தாலும் பிள்ளைக்கு எதிர்காலத்தில் வேலையும் எதிர்காலம் கிடைக்குமா என்ற ஒரு ஏக்கமும் உன் உள்ளத்தில் உண்டு. கால் வந்துட்டு வா. என்னம்மா புறப்பட்டாச்சா? சாப்பிடுவர பொறுக்க வேண்டியதானே? வரலாம் சங்கரா. உன்னுடைய வீட்டுக்கு வடபால் சென்றேன். அருமையான சோலை புல்வனங்கள் போல் ஒரு இடம். அந்த பகுதிக்குள்ளே வன தேவதைகளுடைய வாசி, கன்னிகாம்பியுடைய கருத்து அந்த இடத்தில் உண்டு. இருக்காங்களா? கால் வந்துட்டு வா. வரலாம். 2026 உன் பிள்ளைக்கு அரசாங்க வேலை. இப்போது உன் கடனை தீக்குவது என்னுடைய வேலை. தீர்த்து தார வெற்றி அடைவாய்.
சென்று வரலாம். கர்மசாமிக்கு திருமணம் சொந்தமாக பையனுக்கா கால் வந்துட்டு வா. இல்லை யாரு நீ தான் அந்த பையனா? அப்படியா? நீ செலக்ட் பண்ணி வச்சிருந்திய ஒன்று அது போயிடுதா? ஹாய் கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா, கால் சரிவிடு சரிவிடு. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா? காலில் விட்டு வாடா. போனால் போகட்டும் போடா. வா. இவனுடைய காலில் ஒரு பகுதியில் அடையாள சின்னம் இருக்கும் என்று உத்தரவில் இருக்கிறது. மச்சம் எது இருக்கா? கால்ல இருக்கா? கால் விட்டு வா. நேற்று ராத்திரியே எனக்கு எல்லாமே தெரிஞ்சு. இந்த ஊர்ல இருந்து வருவான், இவனுக்கு இன்னும் அடையாளம் இருக்கும், இவன் இதுக்கு முன்னால ஒருத்திட்ட டேஸ்ட் பண்ணான், அதெல்லாம் குழப்பமா போயிரும். இப்போ புதுமை வாழ்க்கை பெறவாராம். நல்ல பொறுத்திரு மகளே. இப்போ இவனுக்கு கல்யாணம் வேணுமா வேலை வேணுமா? முதல்ல எது வேணும்? அவளை அவசரம் என்ன? இப்போ பிழைக்க வேண்டாமா? முதல்ல வேலையை கொடுப்போம். 2026 மாசி சிவராத்திரிக்கு பிறகு கல்யாணம், அதற்கு முன்னால வருமானம். சரள தம்பி கால் வந்துட்டு வா. அதான உண்மை. வயிற்றுக்கு சோறு நம்ம கல்யாணம் தெரியுதுப்ரா. பொண்டாட்டிக்கு சோறு போடாண்டமா? சைக்காலஜா சிரிக்கும் இந்த பேய் உள்ள. தெரியுண்டா, வண்டி வச்சிருக்கிற, அம்மா காதுல பூவும் வைக்கிறேன், எல்லாமே சரியாயிரும். வேலை கிடைச்சாச்சுன்னா அவன் இஷ்டத்துக்கு கல்யாணம் முடிக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வருவான். நீ பெண் பார்க்க வேண்டிய அவசியம் வராது. என்னடா சொல்ற? காலில் விட்டுவான். பூ எடுத்து தூரப்பட்டாச்சு. எல்லாமே மாசி சிவராத்திரி வர பொறுமையா இருக்கணும். உங்க அம்மா இல்லாம நீ என்னைய தனிய பார்க்க வருவேன், அது ஏன் அப்படி எனக்கு தெரியும். என்னல சிரிக்க? எல்லாமே நல்லதா நடத்தி தரேன். உனக்கு தேவை நல்ல மருமகா, உன் பையனுக்கு தேவை உண்மையான வேலை. சரிண்ணா? கொஞ்சம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கணுமா? நான் வரந்தேன் எங்க அப்பா விட்டு சொத்தா குறைய போது, நீ கேட்கறதே கேட்க நல்ல கேள. அப்படி சொல்லு என் பிள்ளை மடியப்படி. கர்மசாமிக்கு இந்தா குபேர சம்பத்தோடு நீ பெத்த மக்களெல்லாம் வாழ்வார்கள் மகளே. வாழ்க வாழ்க வாழ்க. பொம்பளை பிள்ளை பேர் என்ன பேருமா? கோபிகா. அவன் ஜாதகத்தில் கல்யாணத்துக்குரிய நேரங்கள் வந்தாச்சு. முதல்ல அவளுக்கு தான் கல்யாணத்தை முடிக்கணும். சரியா? பேச்சு அதெல்லாம் அமைஞ்சிரும், கவலைப்படாத. நல்ல இடமா வருது. எம்பெருமா நாராயணனை வணங்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மன்னவனாக இருப்பார், கணவனாக இருப்பார். வெளிநாடு சென்று செல்வம் திரட்டுகின்ற குணம் படைத்தவனும் தொழிலுடையவனாக இருப்பான். வரக்கூடிய ஐப்பசிக்குள்ள ஜாதகத்தை வெற்றியாக்கி ஜெயிச்சுட்டாரேன். வேற என்ன வேணும்? கடன் எனக்கு வந்து கடன் பெரிய பிரச்சனையா இருக்கு. தொழில் முதல்ல உன் கடனை தீர்க்கிறதுக்கு வழிவகுத்து தாரேன். பிள்ளைக்கு நல்ல வழியை படித்தாரேன். சரி, பெரிய பொண்ணு வந்து திருமண வாழ்க்கையில தடையா இருக்கு, என்னன்னு சொல்லி அந்த ரகசியத்தை இப்போ சொல்ல வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஐபிஎஸ் வேற பொறுமையாரு, நான் ஜெயிச்சு தரேன். இந்தா இதை வச்சுக்கா, உன் கடன் தீரும், பணம் வரும் உனக்கு. அசத்து போ. 3 முறை என்னைய பார்க்கவா. கர்மசாமிக்கு. ஆமா, நீங்கெல்லாம் எந்த ஊரு? சேலம். உடல்நிலை சரியில்லாத குட்டியை கூட்டு வந்தது யாரு? யாரா இருந்தாலும் சரி, சாப்பிடாம இந்த இடத்த விட்டு வெளியே போகக்கூடாது. அது புரிஞ்சுக்கணும். அவசர விட்டு போகக்கூடாது. சும்மானவான மயக்கம்மா. ஏம்மா உன் வீட்டுக்காரர் எங்கம்மா இருக்காரு? ஏன் அவர் இவ்வளோ கூப்பிட்டு வரலையா? அப்படியா? நீ இதுக்கு முன்னாடி அந்த கோயிலுக்கு வந்திருக்கியாம்மா? வர்றேன், இங்கே வா, பக்கத்தில் வா. கொஞ்சம் கண்ணை விடு, உன் புரிதலை நான் கொஞ்சம் பார்த்து வரேன். ஊருக்குள்ள போன உடனே ஒரு வலது பக்கத்துல ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கா? அதை தாண்டி போன உடனே அந்த பக்கத்துல 2 கோயில் இருக்கா? ஊர்ல பிரதான சாலையில 2 பக்கமும் போனா கொஞ்சம் வயக்காடும் தண்ணியும் கிடக்குற இடமும் இருக்கா?
கால் நுட்டு வா. இப்போ அவனை போய் பார்த்தேன். அவன் சொல்லுதான், இவ பிறப்பிலேயே இது இருக்கு இருக்குல்ல. நீ எந்த சாமியாரை பார்த்தாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் இது ஒன்றும் செம்மைப்படாது. அதனால வீணா உன் மன ஆற்றாமை தாங்கிறதுக்கு நீ யாரை வேணாலும் பார்த்துட்டு வா. பிறந்த பிறப்புக்கு மட்டை வச்சு கட்டினா நிக்காது அப்படின்னு உன் புருஷன் சொல்லி உன்னைய கொஞ்சம் ஆறுதலுக்காக உன்னை அனுப்பி விட்டுட்டான். அவன் பேசாம உட்கார்ந்துட்டான். இதுதான் உண்மை இல்லையா? கால் வந்துட்டு வா. நம்ம சொன்னா எவன்டா கேட்கான்? எந்த பிறவில செஞ்ச பாவமோ நமக்கு இந்த பேய் உள்ள வந்து பிறந்துருச்சு. வெளியில சொல்லதுக்கும் மனதுக்குள்ள சங்கடமா இருக்கு. என்ன செய்ய முடியும்? பெத்துட்டோம், வேற ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு புலம்பிக்கிடுறான். உண்மையா? இப்ப வயசு எத்தனை இவளுக்கு? 13. 16வது வயசுக்கு மேல இவளுக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்கும். அந்த வளர்ச்சியில இவளுடைய உடல், மூளை, மனம், நரம்பியல் அனைத்தும் மாற்றமாயிரும். கால் ஒன்று வா. கர்ப்பசாமிக்கு அதே 16வது வயது முடிந்து 16.25 வயது நடக்கின்ற பொழுது இவள் என்னை பார்க்க வருவாள். அப்பொழுது உனக்கு நான் விவரம் நிறைவாக பேசி மகிழ்ச்சி அடைய வைத்தேன். வா பக்கத்துல. வாமா. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? உன் பேர உன் பேர் என்னம்மா? பேசவை. போயிட்டோம். இந்தா அக்காலும் தங்கச்சிமா 2 வரும். தங்கச்சி அக்காளுமா? இது தங்கச்சி, இது அக்கா. அமைதி. வெரி குட் மகனே, வாழ்க. கல்யாணம் வரை பேசி தடை நடந்தது உண்டுமா? இப்போ அவனுடைய ஜாதகத்துல சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதால எங்கேயுமே பெண்ணமையாத குறை இருக்கும். புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமைக்கு மேல் ஜாதகம் வரும். அதுல வரக்கூடிய ஜாதகத்துல ஒரு பெண்ணால் தை மாதத்தில் திருமணம் வெற்றிகரமாக நடக்கும். கால் ஒன்று வா. நல்லா நடக்கும். சந்தோஷமா இரு, தைரியமா இரு. அதற்கிடையில் இழந்த செல்வங்கள் எல்லாம் வீடு வந்து சேரும். இந்தாடா, மனக்கோலத்துடன் வாழ்வாய். பழக்கத்துக்காக இருக்கிற சில பேர்களை பிரிய வேண்டிய நிலைகள் இருக்கும். மனதில் அதில் நீ தைரியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். புதிய வாழ்க்கை புனிதமான வாழ்வை கொடுக்கும். அதுவே உனக்கு நிலையானதாக இருக்கும். வெளிப்பழக்கம். அடுத்து பேசுவோம். பெண் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். இடமெல்லாம் கேட்காண்டாம். போயிட்டு ஜெயிச்சா போதாத. நம்ம சொன்னா யாரு கேட்கா? அதுதான். அடுத்து இடம் சம்பந்தமான பிரச்சனையும் பிள்ளையின் வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனையும் கேட்க வந்தவங்க. என்னடா தம்பி இடம் பிரச்சனை? என்னடா என்னடா கால் ஒன்று வாடா, முடிச்சிருவான் ஆம்பளை. நம்ம சொன்னா எவன் கேட்கான்? வாப்பா. அந்த இடத்துல 2 பேரும் கொஞ்சம் வழக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா. அவங்க 2 பேருடைய மனதையும் மாற்றி உனக்கு உறுதி பண்ணி தந்தா போதுமா? இந்த 30 நாளையில வெற்றியாகி தந்துருந்தேன். குறசாமி கோயில் கட்டிடத்துக்கு என்னடா கொண்டு வந்து தருவேன்? என்ன கேட்கவும் முடியாத. நீயே சொல்லு பார்ப்போம். உன் மனத்தை நான் கொஞ்சம் அளந்து பார்க்க. சந்தோஷமா செய்யடா மகனே. அந்த தர்மம் உன் தலை காக்கும். போ. கர்ப்பசாமிக்கு இல்லை தம்பி, நெட்ல ஒர்க் பண்ணுதே எதுவும்? வேலை பார்க்கல, நெட்ல நோண்டிக்கிட்டு இருக்கியாது இல்லைடா. என்னது? உட்கார்.
நீ நெட்ல போய் நிறைய பணத்தை இழந்திருக்கியா? இப்ப என்ன செய்யறது? எவ்வளவு கடன் பட்டிருக்க? அதுல எத்தனை லட்சம்? வீடே இழந்துட்ட. உன்ன மாதிரி ஒரு மகன் அந்த உலகத்துல பார்க்க முடியுமால? கால் வந்துட்டு வா. அந்த செல்லால வந்த வேணதாமிர என்ன உண்மையா இல்லையா? விட்டதை விட்ட வழி பிடிக்க முடியுமான்னு கேட்டா அப்படி ஒரு எண்ணம் இருக்கு, ஆனா முடியல. எப்படி உன்னை கடன்ல இருந்து நான் தேற்றுவது? கொஞ்சம் கடன் முடிக்கா பார்க்கலாம். கிடைக்குமா? சரி, கால் வந்துட்டு வரலாம். எவ்வழியில் சென்றதோ அவ்வழியிலே திரும்பி வான்னு சொல்லியிருந்தேன். வந்துரும். என்ன எந்த வழியில் உன் பணம் செல்வமெல்லாம் இழக்கப்பட்டாயோ அந்த வழியிலே சென்றது போல் திரும்பி வந்து உன்னை அடையும். இந்தா கடனை தீர்த்து தரேன், வெற்றி உண்டு. ஆனா அதுக்கு பிறகு உன்னைய நான் என் கையும் காலையும் உன் கையும் காலையும் என் கையில கட்டி போட்டுக்கிடுவேன். போயிட்டு வா. கருப்பசாமிக்கு கோம்பை. கருப்பசாமிக்கு இந்த ஊர் தான், நான் கூப்பிடுறதுதான் கோம்பை. கோம்பை பக்தராக கோம்பை. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? அக்காவா? முன்னாலவா பின்னாலவா? வா 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 வா. ஏம்மா என்னம்மா உனக்கு என்னம்மா பிள்ளை? என்னப்பா பிள்ளைக்கு என்ன? வா கால் வந்து. இங்கனே நின்னாலும் கூப்பிட மாட்டேனே. கால் வலிக்கும்னு நிற்கிறீங்களா? நின்னுக்காங்கோ, நல்லதுதான், பிரச்சனை இல்லை. உன் பையனுடைய மனநிலைகளை பார்த்தேன். கொஞ்சம் நட்புகளால் பாதிக்கப்பட்டு மனவேதனை அடைந்து பழக்க வழக்கங்களால் குழப்பமடைந்து கொண்டிருக்கிறார். அவனை சீர்திருத்தி நல்ல வாழ்க்கை அமைச்சிருந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? அதுதான் பழக்க வழக்கங்களால் பாதிக்கப்பட்டிருக்கான்னு மொட்டையா சொல்லிட்டேன். இந்த அவன் மனத்தை மாற்றி ஒழுக்கமாக இருக்க வைக்க 3 முறை என்னைய பார்க்கவா ஜெயிக்கிறோம். போ. கர்மசாமிக்கு அதே கோம்பை பகுதி மனநிலைகள் பாதிக்கப்பட்ட பெண்ணடியாள். இது யாரு? உன் தங்கச்சியா? நீ சேர்ந்து விட்டா எனக்கு கொஞ்சம் நல்லது. 3 வரை ஒரே டைம்ல அடிக்கலாம்ல. எவ்வளவு நாளா அப்படி இருக்கு? உட்கார், நன்னா உட்கார் உட்கார். அப்பா அப்பா. உன் பேர் என்ன பேருமா? அது என்ன அப்படி? அங்க ஒரு சாமி பேரோ? ஒரு முன்னோர்கள் இறந்து போன ஒரு அம்மன் தெய்வம். கொஞ்சம் அங்கே தள்ளிடுறாக்கா, நீ கொஞ்சம் தள்ளிடுவோம். கையை லூஸாக விடு, டைட்டாக வச்சுருக்க. உன் பேர் என்ன? உன் வீட்டுக்காரன் பேர் என்ன? ராமச்சந்திரன். எத்தனை பிள்ளைகள் உனக்கு? யாருக்கு? உனக்கு பார்க்கணுமா இவளுக்கு பார்க்கணுமா? 3 பிள்ளைகளுக்கு பிறகுதான் பையன் பிறந்தான். உனக்கு என்னவா இப்போ பிரச்சனை? நீ நல்லா தான் இருக்க, அவங்களுக்கு தான் பிரச்சனை, நீ நல்லா இல்லைன்னு. எல்லாரும் அங்கிட்டு போங்க, எந்திரிச்சு காலில் விழுந்துட்டு வா. ஓ, கால் விழுந்து சாமியை கும்பிட்டு வா. உங்க பாசத்தை கொஞ்ச நேரம் நிறுத்தி வைங்க. அப்படிதான் கும்பிட்டோம் கும்பிட்டோம். இப்போ நீங்க எல்லாம் வந்து உட்காரலாம். நீ உட்காரலாம். நீங்க நினைக்கிறத மாதிரி இவளுக்கு செய்வன வைவன கோளாறு ஒன்றும் நடக்கலை. கருப்பு காத்து எதுவும் அண்டி இருக்குமோன்னு நீ நினைக்கிறியே, அப்படியும் ஒன்றும் நடக்கலை. இவளுக்கு மனம் அதிர்ச்சியாகி மனம் திரும்பி விட்டது. அதை பழைய நிலைக்கு கொண்டு வந்துட்டா சரியாயிருவா. 5 முறை என்னைய பார்க்க வந்தா 5வது முறை இந்த பிள்ளை அருமையா ஆயிடுவா. கூட்டு வந்துருவீங்களா?
என்ன சரியாக்கி தரேன். எஸ், இந்தா இந்த கனியை சாப்பிட சொல்லணும். வீட்டில் போய் இந்த கனியை வீட்டில் வச்சு கும்பிடணும். அடையாளத்தை பார்த்துக்கோ. இந்தா நீ ஒரு தொழிலை ஆரம்பிச்சுக்கா, உனக்கெல்லாம் வெற்றியாக்கி தரேன். உடனே எல்லாம் அடமானம் அதில் உனக்கு தொழில் வெற்றியாக்கி நான் எல்லாம் ஜெயிச்சு தந்துடுவேன். தைரியமாக செயல்படலாம், வாங்கலாம், ஜெயித்துக்கா. நல்லா இந்தாம்மா, உன் பிள்ளைகளில் 2 பிள்ளைகள் உடல்நிலை சரியில்லாமல் மனநிலை சரியில்லாமல் இருக்கும். எல்லாத்தையும் சரியாக்கி வெற்றியாக்கி தரேன். சந்தோஷமா இருந்துக்கா. இந்தா கடனை தீர்த்தாரா அக்கா? நல்லா இருக்கு. இந்தா சந்தோஷம். இப்போதைக்கு வேண்டாம். 5 முறை